நாளிலே நமக்கு கொடுத்த வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 2:23 வாசியுங்கள். ஊழியக்காரனே, சேர்த்து கொண்டு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், அந்நாளிலே நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லுகிறதை இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரியே, உன்னை நான் அந்த நாளிலே சேர்த்து கொண்டு, அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் முத்திரை மோதிரமாக அவர் வைப்பதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவர் வைப்பதற்கு ஆண்டவர் இந்த செருபாபேல் இடத்துல சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த செருபாபேல் யார் என்று சொன்னா, இந்த செருபாபேல் அவனை குறித்து சொல்லும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. செருபாபேல் 2:2, எஸ்ரா 2:2. எஸ்ரா எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. போதும் பாருங்க. அப்போ செருபாபேல் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. முதலாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மனிதன் தான் இந்த செருபாபேல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பல்வேறு சிறையிருப்பிலிருந்து நம்மை ஆண்டவர் இன்றைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ சிறையிருப்புல கடந்த நாட்களை நம்ம இருந்தோம், கடந்த ஆண்டுகள்ல இருந்தோம், அதற்கு முந்தின காலங்கள்ல இருந்தோம். பாவ சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். சில வியாதியின் சிறையிருப்பிலிருந்து, பலவித கஷ்டத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு அநேக சொல்லுவாங்க, இந்த வியாதியில இருந்த கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார், இந்த பாவ கட்டுல இருந்த, சாபத்துல இருந்த, பிசாசின் கிரியில இருந்த, இந்த விதமான பிரச்சனையில இருந்த ஆண்டவர் என்னை விடுதலை தந்தார் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அவருடைய சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். அப்படியாக தேவன் நம்மை பல்வேறு காரியங்களிலிருந்து நம்மளை விடுவித்து இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதுவும் இந்த 2026 இந்த புதிய ஆண்டிலே நம்ம எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் இந்த 2026 ஆண்டை கூட காண முடியாமல் போனாங்க. ஆனால் நம்மளை எத்தனை பிரச்சனைகள் மேற்கொண்டோம், அவையிலிருந்து நம்மளை விடுவித்து ஆண்டவர் இந்த ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இந்த செருபாபேல் குறித்து சொல்லும் போது ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் 1:1. மூலமாய் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் பாருங்க, யூதாவின் தலைவன் இவன் யாரு? யூதாவின் அவன் தலைவன். அதாவது
யூத அந்த ராஜ வம்சத்துல தாவீதுடைய சந்ததியிலே வந்தவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவனுடைய வம்ச வரலாறை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 28ல மத்தேயு 1:12 நான் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 1:12 வாசிங்க. எகோனியா பாருங்க. எகோனியா யாருடைய புத்திரன்? எரேமியா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்க வாசிங்க. எரேமியா 22ல 24. இவன் யாரு? யூதாவின் ராஜாவாகிய சிறையிருப்புக்கு முன்னால இருந்த யோயாக்கீமுடைய குமாரனாகிய எகோனியா. இவனுடைய குமாரன் ஆகிதான் யாரு? செருபாபேல். மத்தையில சொருபாபேல்ங்கிற வார்த்தை சில மொழிபெயர்ப்பும் போது அந்த வார்த்தைகள் இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு எந்த மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? பழைய ஏற்பாடு இதுல கரெக்ட் தான், எப்ரேயு, ஹீப்ரு. புதிய ஏற்பாடு கிரேக்கு. அதனால அந்த வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா செருபாபேலுடைய அவனைத்தான். அப்போ யூத வம்சத்துல தாவீது வம்சத்துல வந்தவன் தான் யாரு? ஆமா. இப்போ அவன் ராஜாவா இல்ல, இப்போ அந்த யூதர்களுக்கு தலைவனா இருக்கிறான். இப்ப ராஜாக்கள் கிடையாது, ஏன்னா அவங்க சிறையிருப்புல இருந்து வராங்க. சிறையிருப்புல இருந்து வருகிற அவர்களுக்கு இவன் ஒரு தலைவனா இருக்கிறான். தலைவனா இருந்து அவர்கள் என்ன செய்கிறான்? அவன் நடத்துகிற ஒரு நபரா இருக்கிறான். அதுவும் சிறையிருப்புல இருந்து வருகிற அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. சிறையிருப்புல இருந்த ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப செல்வாக்கோட, ரொம்ப பலத்தோட அப்படியா வந்திருப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? சிறையிருப்புல இருந்து வந்த ஜனங்கள் மிகவும் பலவீனப்பட்ட நிலையில இருந்தாங்க. சரீரத்துல மட்டும் இல்ல, அவர்கள் பொருளாதார ரீதியா எல்லா காரியங்களிலும் அவர்கள் பலவீனப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட பலவீனப்பட்டிருந்த அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக இந்த செருபாபேலை கர்த்தர் செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பலமுள்ள ஜனங்களுக்கு ஒருவன் தலைவனா இருந்து நடத்துறது ரொம்ப சுலபம். நல்லா படித்தவர்கள், நல்ல திறமை வாய்ந்தவர்கள், ஈஸியா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள், ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவர்கள், அவங்கள வச்சு ஈஸியா நடத்திடலாம். ஆனால் பலவீனமானவர்கள், ஆவிக்குரிய ரீதியில, பொருளாதார ரீதியில, சரீரத்துல பலவீனமாக இருக்கிற ஜனங்களை நாம் தொடர்ந்து நடத்துகிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஏன்னா அந்த நாட்கள்ல இருந்த அந்த ஜனங்கள், அந்த கூட்டம் அப்படிப்பட்ட மாமிசத்துக்குரிய கூட்டமா இருந்தாங்க. மாமிசத்துக்குரிய ஜென்ம சுவாமம் உள்ள ஜனங்களா இருந்தாங்க. பல புறஜாதி மத்தியில இருந்த பல சபைகள் எல்லாம் ரொம்ப உலக ரீதியான, பவுல் போய் சுவிசேஷம் அறிவித்தாரு, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா உலக ரீதியான பல காரியங்கள், பல பாவங்கள், பல பழக்க வழக்கங்கள் அங்கே அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்களுக்கு கிறிஸ்துவை உருவாக்குவது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. நேற்று நான் ஒரு செய்தியை நான் கேட்டேன். அதாவது நம்ம வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள் நமக்குள்ள வருகிறது. யூதேயாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள்ல தேவன் அவர்களுக்குன்னு ஏற்படுத்தின முதல் ராஜா சவுல். சவுலை தேவன் தள்ளியதை கண்டு சாமுவேல் என்ன செய்தானா? அவன் மன துக்கம் அடைந்து அவன் கண்ணீரோட இருக்கிறான். ஏன்னா முத ராஜாவா அபிஷேகம் பண்ணினவன், சவுலை
இந்த சாமுவேல் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணினான். அப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணின அந்த சவுலுக்காக அவன் என்ன செய்கிறான்? துக்கித்து கொண்டு இருக்கிறான். ஊழியத்துல அப்படிதான் அநேக நேரங்கள்ல ஊழியக்காரர்களுக்குள்ள, முக்கியமா வாசஸ்க்கு இருக்கிற மேய்ப்பர்களுக்கு இருக்கிற துக்கம் என்ன தெரியுமா? ஒருத்தர் சபையை விட்டு பின்வாங்கி போகும்போது, ரட்சிப்பிலிருந்து பின்வாங்கி போகும்போது, நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தாலு, நம்ம ரட்சிப்பு நடத்தினாலு இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம துக்கப்படுகிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஈஸியா சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு விட்டு நம்ம சிலர் இஷ்டம் போல அவங்க மனம் போல போகும்போது, இதனால முத துக்கப்படுறது ஊழியக்காரன் தான், மெய்ப்பெண் தான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த பாறை இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை தள்ளிட்டேன், அவனுக்காக நீ எவ்வளவு துக்கப்படுற, அவனுக்காக ஏன் துக்கப்படுற? நான் தள்ளின சவுலுக்காக துக்கப்படாத, நான் என்ன செய்யறேன்? உனக்காக இன்னொரு ராஜாவை நான் தெரிந்து கொண்டேன், நீ அவனுக்கு அபிஷேகம். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும் போதும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம இழக்கும் போது, ஏன்னா கடந்த வாரத்துல இந்த குடும்பம் ஜெஸ்லினுடைய தாய் தகப்பன், அவன் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. அதை இழக்கும் போது நமக்கு வேதனை தான் தருகிறது. ஏன்னா நம்ம பெத்து வளர்த்து அவங்கள எப்படியோ கொண்டு வரும்போது நம்ம இழப்பு வரும்பொழுது நம்ம துக்கப்படுகிறோம். ஆனா யோசித்து பாருங்களேன், நம்மளை விட படைச்சது அவர் தான். அல்லேலூயா. நம்ம பெத்து எடுத்ததுனால, நமக்கு பெத்து எடுத்து வளர்க்கறதுனால நம்ம அவ்வளவு வேதனைப்படுறோம். ஏன்னா அவங்கள படைச்சது யாரு? படைச்சது யாரு? கடவுள் படைச்சார். அப்ப அவருக்கு அவ்வளவு வேதனை இருக்கும். அல்லேலூயா. அதை இப்படி தவறா எடுத்துவிட கூடாது. அவன் தள்ளினா, ஆனால் தள்ளினான்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனால் கர்த்தர் அதுக்கு பதிலா வேற ஒரு காரியத்துக்குள் நம்மளை கொண்டு செல்ல விரும்பும் போது நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை தள்ளவில்லை, பிள்ளையை தள்ளல, அவருக்கு விருப்பம் எடுத்துக்கிட்டாரு. அதனால அதை குறித்தே நாம் துக்கப்பட்டு கொண்டிராம கர்த்தர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, நீ போய் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை போய் என்ன செய்? அபிஷேகம் பண்ண. கர்த்தர் இன்னொரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கும் போது, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய நினைக்கும் போது, வேற ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கும் போது, நம்ம இதை குறித்து இழந்து போன காரியங்களே, கடந்த வருஷத்துல எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ, இழந்ததெல்லாம் குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிராதபடி தேவன் நமக்காக வைத்திருக்கிற புதிய திட்டத்தை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த நாம் வாஞ்சிக்கும் போது, தேவன் அதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு இழப்பு வரும்பொழுது என்னைக்குமே நமக்கு துக்கம் வரதான் செய்யும், வேதனை வரதான் செய்யும். ஆனா அதற்கடுத்து தேவன் நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுகிற அந்த காரியத்துக்கு நம்ம கவனத்தை செலுத்தும். அல்லேலூயா. நம்முடைய திசையா நம்ம கவனத்தை அது பக்கம் திசை திருப்பும் பொழுது தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த துக்கத்திலே, இந்த வேதனையிலே நாம் இருந்து கொண்டு பிரயாணித்துக் கொண்டே இருந்தால் அதை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது, தவற விட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே இந்த புதிய ஆண்டில, பழைய ஆண்டில என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீ இழந்திருந்தாலும், அதை குறித்த வேதனை, அதை குறித்த துக்கம் உங்களுக்குள்ள இருந்தாலும், இன்னைக்கு அதெல்லாம் மறந்துருங்க. இந்த புதிய ஆண்டில கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய காரியங்களுக்கு உங்க சிந்தனையை கொண்டு வாங்க, நினைவுகளை கொண்டு வாங்க, அதுக்குள்ள கவனம் செலுத்துங்க, அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இத பாருங்க, இந்த செருபாபேல் யாருக்கு தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பலவீனமான யூத ஜனங்களுக்கு, பலவீனமான யூத ஜனத்திற்கு இப்பொழுது அவன் தலைவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பலவீனமான ஒரு கூட்டத்தை கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்யணுங்கிறது ஈஸியா செய்ய முடிகிற ஒரு காரியமா அப்படின்னா இல்லை. அல்லேலூயா. அவனும் சிறையிருப்பிலிருந்து வந்த ஒரு நபர். இரண்டாவது, சிறையிருப்பிலிருந்து வந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன். அல்லேலூயா. அவனால ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அது பின்னால வாசிக்கலாம். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த செருபாபேல் யார் என்றால், ஆகாய் 1:14 வாசிங்க. ஆகாய் 1:14.
பாருங்க, ஆண்டவர் செருபாபேல், யோசுவா, அதே போல ஜனத்தின் மீதியான ஆவிகளை எழுப்பினார். அப்படின்னா இவன் தேவனால எழுப்பப்பட்ட ஒரு கூட்டத்துல உள்ள ஒரு தலைவன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சுய உணர்விலோ நம்முடைய சுய விருப்பத்திலோ ஓடாம இந்த புதிய ஆண்டில தேவனால உந்தப்பட்டு, தேவனாலே நாம் ஒவ்வொரு காரியத்துக்கு உந்தப்பட்டு செயல்படுவோம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். சில காரியங்களை நாமளே செய்வோம், நம்ம வாஞ்சியினால செய்வோம். சில காரியங்களை மற்றவங்க செய்யறது பார்த்து செய்வோம். சில நமக்குள்ளே சில உணர்ச்சிகள், உணர்வுகள், இதை செய்யணுங்கிறத செய்வோம். அதெல்லாம் காட்டி, அதெல்லாம் தாண்டி இந்த ஆண்டில தேவனாலே எழுப்பப்பட்டு, அவர்கள் எல்லாம் தேவனாலே எழுப்பப்பட்டார். தேவன் எவர்கள் ஆவியெல்லாம் ஏவினாரோ அவர்களெல்லாம் எழும்பி என்ன செஞ்சாங்க? தேவனுடைய ஆலயத்தை. அப்போ யாருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும்னு சொன்னா, எவர்கள் தேவனாலே எழுப்பப்படுகிறார்களோ, தேவனாலே உந்தப்படுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை தேவனாலே உந்தப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலையில கடந்து செல்ல நம்மை கர்த்தர் பயன்படுத்துவாராக. சகரியா 4:14 வாசிங்க. சகரியா 4:14. இவைகள் இரண்டும் பாருங்க, இதுல ஒரு தரிசனத்தை சகரியா பார்க்கிறான். அந்த தரிசனத்தை குறித்து கேட்கிறான், இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஒரு விளக்கு, அந்த விளக்குல இருந்து ரெண்டு தண்டு இருக்கு. அந்த தண்டுக்கு என்ன செய்யுதுன்னா, ஒரு ஒலிவ மரத்துல இருந்து என்ன செய்யுது, அதுக்கு எண்ணெய் போகிறது. அப்போ அந்த ஒலிவ மரம் என்ன, அதன் கிளைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 14ஆம் வசனம் வாசிங்க. இரண்டும் பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே இந்த சகரியா இதுல ரெண்டுலயும் ஆண்டவர் திரும்ப திரும்ப யார் 2 பேர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. ஒன்று செருபாபேல், இன்னொன்னு யோசுவா. யோசுவா ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மத தலைவன். இந்த செருபாபேல் யூத ஜனங்களின் தலைவன். அன்னைக்கு நிலையில ஒரு கவர்னர், யூத ஜனங்களுடைய தலைவனும். இந்த 2 பேரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவ சமூகத்துல நிற்கிறதற்கு அபிஷேகம் பெற்றவர்கள். இவர்கள் மூலமா தான் அந்த ஒளிவ மரத்துக்கு, அந்த விளக்குக்கு வேண்டிய எண்ணெய் போகிறது. அந்த விளக்கு என்ன செய்கிறது? எரிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் இந்த 2 விதமான கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி அதன் மூலம் தம்முடைய ராஜ்யத்தை தேவன் கட்டி எழுப்ப போகிறார். ஒன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள். அல்லேலூயா. ஒருவன் ஆராயவனை போல அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. 2வது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய அரசியல்ல இருக்கிறது போலதான் இன்னைக்கு தலைமைத்துவத்திலே இருக்கிறாங்க. அரசியல்ல என்ன இருக்குதோ அதே போல பதவி, அதே போல பேர், புகழ், பணம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ தலைவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த கிறிஸ்தவத்தை, திருச்சபையை இந்த தேசத்துல வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல தலைவர்களை கர்த்தர் இந்த ஆண்டில எழுப்பி தரப்போகிறார். அதன் மூலமா தான் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை நமக்கு கர்த்தர் தர இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் விளக்கு எரியும், அதனால்தான் சபை வளரும், அதனால்தான் சபையில பெரிய மாற்றம் வரும், அதனால்தான் சபைகள் உயிர்ப்பிக்கப்படும், அதனாலதான் சபைகள் கட்டப்படும். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆண்டில தேவன் பெரிய மாற்றங்களை இந்த தேசத்துல தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பதவிக்காக, பேருக்காக, போட்டிக்காக, புகழுக்காக இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற தலைவர்களை காட்டிலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த செருபாபேலை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவன். அல்லேலூயா. சில தலைமைத்துவத்துக்கு வரலாம், ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு வருகிறார்களா?
இல்லை என்றால் அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வர்றாங்களா? அதுதான் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு எப்படி வராங்க? தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி வர்றாங்க, சூழ்நிலை பயன்படுத்தி வர்றாங்க. ஆனால் யாரை கர்த்தர் தந்து கொள்கிறார்னா அவர் அபிஷேகம் பண்ணின மனிதனை கர்த்தர் தந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 விதமான கூட்டங்களை கர்த்தர் ஆண்டில எழுப்பி தருவார். நீங்களும் நானும் இந்த கூட்டத்துல ஒரு ஆளா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இதுல இருக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தா ஒன்று இந்த தேசத்துல நடத்தி செல்கிற நல்ல தலைவனா மாறணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனா மாறணும். ஒரு ஆவிக்குரிய ஒரு லீடர்ஷிப், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் இந்த தேசத்துல இன்னைக்கு தேவையா இருக்கிறது. அதே போல ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரனா, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாரம்பரியங்கிற பேர்ல இன்னைக்கு சபைகள் போய் கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாடர்ன் என்கிற பேர்ல புதிய ட்ரெண்ட, பல விதமான உலக காரியங்களை, சினிமா பட்ட காரியங்களை உள்ள கொண்டு வந்து சபைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2க்கும் மத்தியில புதிய, அதாவது மாடர்ன் என்கிற அந்த போர்வையில உலக காரியங்களை உள்ள கொண்டு வராம சில பாரம்பரியங்கள்ல சில விஷயங்கள் சபைக்குள்ள தேவைதான், ட்ரெடிஷனல் தேவைதான், ட்ரெடிஷனல் வேணும். அப்பதான் சபை சரியான ஒழுங்குகளை கொண்டு போகும். ஆனா அதே நேரத்துல அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியில வராம உள்ளே முடங்கி கிடக்கவும் கூடாது. எங்க ட்ரெடிஷனல் தேவை, எங்க பாரம்பரியம் தேவை, அந்த இடத்துலதான் அந்த பாரம்பரியங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் பாரம்பரியத்தை நம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்துல ஒருவன் கர்த்தரை தொழுது கொள்ள நாம் பலி செலுத்தணும், மிருகங்களை பலி செலுத்தி ரத்தம் சிந்தி அவன் பலி செலுத்தி அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இப்படிப்பட்ட பழைய ஏற்பாடு கால நியாயப்பிரமாணத்தின் காலங்கள்ல கொண்டு போயிட்டு இருந்தார் விருத்த சேதனத்தில. ஆனா அவங்க அந்த காரியத்துல மாத்திரம்தான் மூழ்கி இருந்தாங்க. பலி செலுத்துவதுல, விருத்த சேதனத்துல. விருத்த சேதனம் தவறு கிடையாது, ஆனா விருத்த சேதனம் செஞ்சா போதும் அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. அப்படி இல்லை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப ட்ரெடிஷனல் எங்க தேவையோ அங்க அதுல ட்ரெடிஷனல் தேவை. ஆனா அதை தாண்டி அடுத்து எங்க விசுவாசம் தேவையோ அங்க விசுவாசத்துக்குள்ள நம்ம பயணம் பண்ணணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் இல்லாவிட்டால் நம்ம ட்ரெடிஷனலே போயிட்டு இருந்தா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த பாரம்பரியம் என்பது சில ஒழுங்குக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு உதவுமே தவிர நம்முடைய வளர்ச்சிக்கு உதவாது. நம்முடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது விசுவாசம் தான் உதவி செய்யும். அல்லேலூயா. நம்மளை வளர செய்யறது விசுவாசம் தான். ஆகவே பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தலைவர்களை, நல்ல போதகர் சொன்னா மேய்ப்பர்களையும் கர்த்தர் ஆண்டிலே நமக்காக தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மில் ஒருவரையும் கர்த்தர் அப்படியாய் மாற்ற விரும்புகிறார். நாமும் அப்படி மாறணும். அப்படி மாற எத்தனை பேர் விரும்புறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? நல்ல கையை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரால் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் இந்த தேசத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவத்துல நான் தேசத்தை கொண்டு போகணும். ஒரு ஆவிக்குரிய நல்ல தலைவனா நான் வாழணும். இல்ல நான் ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஊழியக்காரனா, ஒரு மேய்ப்பனா கர்த்தரை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டு ஆண்டுல செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 5வதாக அதே சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவருடைய கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா. சிறையிருப்புல இருந்து திருப்பி வந்தவங்க, ஆண்டவர் சிறையிருப்புல இருந்து அவர்களை திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னார்? எஸ்ரா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே கோரேஸ் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்களை அனுப்பி வைக்கிறான்.
தேவனுடைய ஆலயத்துக்காக தான் அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தான் வந்தாங்க. ஆனா ஆகாயில அவர் வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு என்ன செஞ்சாங்க? வீடுகளை கட்டி கொண்டாங்க. தங்களுக்கு வீடுகளை, அதுவும் மச்சு போகப்பட்ட வீடுகள். பாருங்க, 70 வருஷம் தேசம் என்ன அது மண்மேடா இருக்குது. அப்படிப்பட்ட மண்மேடான இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறது சாத்தியம் இல்லாத ஒன்று. சின்ன டென்ட் வேணா போடலாம். நான் எடுத்த உடனே மச்சி போகப்பட்ட வீடு. அப்போ அன்றைக்கு காலகட்டத்துல அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தாலும் இன்னும் தங்களை வசதியாய் வாழ்வதற்காக அவர்கள் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, 70 வருஷம் தேசம் ஓய்ந்திருந்தது. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தேசத்துல நல்ல நமக்கு வேளாண்மை கிடைக்கணும் விதை விதைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்து விதைச்சீங்க, ஆனா கொஞ்சமா வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆனா அவங்க வந்து தங்களுக்கு வீடுகளை என்ன செஞ்சாங்க? கட்டி கொண்டு இருந்தாங்க. அதனால அவர்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில போடுறது. அவர்களுக்கு எல்லாம் ஏமாற்றமா இருந்தது. அவர்களுக்கு எல்லாம் அந்த சிறையிருப்புல வந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க நெகேமியாவில் வாசிக்கும் பொழுது அவர்கள் மகா தீங்கை நிந்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை. காரணம், தேவன் சொன்னதான வேலையை விட்டுட்டு அவர்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்துல இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னுடைய கரத்துல தூக்கு நூலை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். ஆண்டுடைய கண்கள் அதை பார்க்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல மனிதர்கள் ஒவ்வொருவரும், முக்கியமா சபைக்குள்ள கூட இன்னைக்கு அநேக தங்கள் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த காலகட்டத்துல, இந்த நேரத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக, தேவ சித்தம் செய்வதற்காக எந்த ஒரு மனிதன் எழும்புகிறானோ கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. என்னையா இந்த கிறிஸ்தவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஆண்டவர் வர்றார், ஆண்டவர் வர்றார், அவர் வர இன்னும் நாள் ஆகும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நமக்கான காரியங்களை நம்ம செய்வோம். இப்படின்னு ஓடுகிற கூட்டங்கள் ஏராளமா இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நபராக இந்த செருபாபேல் அதற்கு தன்னை அர்ப்பணித்தான். தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான், தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறதாம்? அவன் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் சொல்லும் பொழுது அது பரிபூர்ணமான பார்வை. நம்ம இங்க இருந்தா அந்த இடத்துல உள்ள ஆட்களை மட்டும்தான் பார்க்க முடியும், அதுவும் இந்த முன்னால மட்டும்தான். ஆனா தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் எல்லா இடங்களிலும் இருக்கிற மனிதரை நோக்கி பார்க்கிறது. எல்லாமே அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் சொந்த காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கிறான். இங்க ஒரே ஒரு ஆள் மாத்திரம்தான், யூத சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் இந்த செருபாபேல் என்கிற ஒரு மனிதன் மட்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தூக்கு நூலை எடுத்துக்கொண்டு போகிறதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அல்லேலூயா அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் தங்களை அர்ப்பணித்து எழும்புகிறார்களோ கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 5 காரியங்கள். இவன் யூதா சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவன், யூத ஜனங்களுக்கு ஒரு தலைவனாய் இருக்கிறான். அதே போல தேவன் அவனுடைய ஆவியை எழுப்பி இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவன். ஆனா இவனுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறது என்றால், ஒரு பலவீனமான ஒரு கூட்டத்துக்கு தலைவனாய் இருக்கிறான். மிக நெருக்கமான ஒரு காலகட்டத்துக்குள்ள இவன் போய்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனமான ஜனங்கள், மிக நெருக்கமான ஒரு காலம். இவனால் இந்த ஜனங்களை கொண்டு எதையாவது செய்ய முடியுமான செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்துலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். சகரியா 4:6 வாசிங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. பாருங்களேன், இவன்
கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எந்த சூழ்நிலையில் இருக்கிறான்னு பாருங்க. இவனால எதையும் செய்ய முடியுமான முடியாது, செய்ய சாத்தியமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறான். ஜனங்களை கொண்டு எதையும் செய்ய முடியாத சாத்தியம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான். ஏன்னா ஜனங்கள்லாம் அவன் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க, அவன் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கிறான், அவன் வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். இவன் ஒரு ஆளை என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற, அர்ப்பணித்திருக்கிறதுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில என்னால என்ன ஆகும் என்று நினைக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால அழைக்கப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கடைசி நாள்ல நான் முத்திர மோதிரமாக நான் வைப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆனா இன்றைக்கு உனக்கு சாத்தியமில்லாத பல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால என்னால என்ன முடியும்? இந்த ஜனம், இவர்கள் மிகவும் ஒரு நெருக்கமான காலகட்டத்துல சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்கள் வந்து இவங்க நல்லா செழித்திருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க, செல்வாக்கோ எந்த அவங்களுக்கான பலமும் இல்லாத ஒரு சூழ்நிலை, இவங்களை கொண்டு எதையும் செய்ய முடியுமாங்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை. இவர்கள் மிகவும் நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல அது செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தோடு நிற்கிற அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. அந்த காலகட்டத்துல ஜனங்கள் நினைச்சாங்க, கர்த்தருடைய ஆலயம் இப்ப என்ன அவசரமா, ஏற்ற நேரம் வரட்டும் கட்டிக்கலாம், இப்ப என்ன கட்டணும், இப்ப என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. என்னைக்கும் அப்படிப்பட்ட அநேகருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். இன்னும் ஆண்டவர் வருவாரு, அது பிரச்சனை இல்லை, நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், நான் உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்கள் மத்தியிலே நான் உலாவுவதற்கு மோசையை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் மத்தியிலே ஒரு கூடாரத்தை என்ன செய், ஸ்தாபி. மலையில காண்பித்தபடி ஒரு கூடாரத்தை அவன் ஸ்தாபித்தான். பின்பு அந்த கூடாரத்தை தாவீது நாட்களிலே அவன் எருசலேமிலே கொண்டு அதை வைக்கிறான். சாலமோன் நாட்களிலே அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்கு ஆலயம் தேவையில்லை. ஆனா உன் விண்ணப்பத்தை கேட்டு நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு நீ ஆலயத்தை கட்டி இருக்கிற, இந்த ஆலயத்துல நான் என்றென்றைக்கு என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். அப்போ பாருங்க, அந்த ஏன் ஆலயத்தை வந்த உடனே முதலாவது ஆலயத்தை அங்க கட்ட சொல்றாருன்னா, தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை முதலாவது ஸ்தாபிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் அவர்கள் மத்தியில் என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். முதலாவது அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கும் கவனிங்க, நம்ம பல்வேறு காரியங்களை, பல்வேறு பிரச்சனைகளை குறித்து யோசிக்கிறோம். இந்த வருஷத்துல இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி சாதிக்கணும், இதை சாதிக்கணும். முதலாவது நம்மத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு நாம் அவருக்கு அதற்கான வேலைகளை செய்யணும். அவர் வந்துட்டா போதும், மற்ற காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இருந்தா போதும், இந்த வருஷத்துல எல்லா காரியங்களையும் தேவன் ஒவ்வொன்றாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி முடிப்பதற்கு போதுமானவரார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, முதலாவது எனக்கு போய் ஆலயத்தை கட்டுங்கன்னார். ஆகவே அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு இப்பொழுது செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த செருபாபேல் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். ஆனா அவனுக்கு ஏற்ற சாதகமான ஒரு சூழ்நிலை இல்ல, இது முடியாத ஒரு காரியம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்ப ஒன்னால அது முடியாதுதான், ஆனா என்னால் அது முடியும். அல்லேலூயா. என்னால என்னால கூடாத காரியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில், இந்த ஆண்டில கர்த்தர் உங்களை கொண்டு, உங்களால முடியாதுதான், என்னால முடியாதுதான் இந்த காரியம், இந்த ஆலய கட்டுற வேலையா இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிற வேலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்னால முடியாதுதான், உங்களால முடியாதுதான், ஆனா என் தேவனால எல்லாம் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அவருடைய ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறார், அவருடைய ஆவியானவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நம்மை கொண்டு இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 4:9. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு என்ன செய்தது? அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். சாத்தியமில்லாத ஒரு நேரத்துல, சாத்தியமில்லாத சூழ்நிலையில அவன் வேலையை ஆரம்பிச்சான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனே ஆரம்பிச்சான், அவனே கொண்டே நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு துவங்கினாரோ நம்மை கொண்டே முடிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அற்பமான அந்த ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. அற்பமான அந்த ஆரம்பத்தை யாரு அசட்டை பண்ணுவான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் எதை துவங்கி இருக்கோ, இந்த ஆண்டிலே நீங்கள் எதை செய்யும்படி உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்களோ, ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் ஆண்டிலே உங்களை கொண்டே நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், 7ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாகும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த செருபாபேலுக்கு விரோதமான பல காரியங்கள் அங்கே காணப்பட்டது. இவனை காட்டில் இவனுக்கு எதிராக பல எழும்பி, என்னையா இவன் பெரிய ஆளு, இவன் வந்து கட்டிடுவானோ, அலங்கம் கட்டும் போது பாத்தீங்கன்னா அதே போல நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பினாங்க. நீ கட்டினா என்ன, ஒரு நரியரா இடிந்து போயிடும். அப்போ எங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தை மனிதன் செய்ய நினைக்கிறானோ, தேவ திட்டத்தை செய்ய நினைக்கிறானோ, அங்கெல்லாம் அவனுக்கு பல விதங்கள் என்ன செய்யும். ஆமா, இவன் ஒரு ஆள் தானே இருக்கானா, யூதால எத்தனை பேர் வந்தாங்க, இவன் செஞ்சிருவானா, இவன் செஞ்சிருவான், இவன் முடியுமா? இப்படி விரோதமான பேச்சுக்கள், ஏராளமான பேச்சுக்கள், எதிர்ப்புகள், தடைகள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு தேவ சித்தத்தை நீங்க செய்ய தங்களை அர்ப்பணிக்கும் போது, தேவ சித்தத்தை செய்ய நீங்க முன்வரும் போது உங்களுக்கு விரோதமா பல எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாகும். உங்களுக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பர்வதங்களையும் தேவன் சமமாக்கி போடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த புதிய ஆண்டில, இந்த 2026 தேவன் தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காலே போக பண்ணுவார். எந்த பர்வதமானாலும் என்ன செய்யும்? அவன் என்ன செய்வான்? தலைக்கல்ல கொண்டு வருவான். ஹல்லேலூயா. தலைக்கல் என்பது மூளைக்கல். ஹல்லேலூயா. முத யாருடைய வாழ்க்கையில முத தேவ காரியங்களுக்கு முன் வராங்களோ, கர்த்தர் சொல்ல, அவன் மூளைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதனால சொல்றாரு, அவன் தான் அஸ்திபாரம் போட்டான், அவனே முடிப்பான். ஏன்னா ஒரு வேலை நடந்து வரும்போது நம்ம கூட ஒத்துழைப்பதற்கு, கை கோர்ப்பதற்கு அநேகர் உண்டு. ஆனா ஒரு வேலையை துவங்குவதற்கு ஒருவர் முன் வர மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து எல்லாம் வரும்போது நம்ம கூட சப்போர்ட்டுக்கு நிறைய வந்துருவாங்க. ஏன்னா பார்ப்பாங்க, ஆகாஷ் நல்லா போயிட்டு இருக்குது, நம்மளும் கூட சேர்ந்து செய்வோம், நாளைக்கு நமக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அதே காட்டிலும் துவங்குவதற்கு ஆட்கள் வேணும். ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை, நாம்பூர் பகுதியில, நாம்பூர் பட்டணத்துல, நாம்பூர் தாலுகாவில, பல இடங்களில சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உங்களை இணையம் திறந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆலயத்தை கட்டினா மட்டும் சந்தோஷப்பட்டு படுத்து தூங்கிடக்கூடாது. பல இடங்களில சுவிசேஷம் அறிவி, சபைகள் ஸ்தாபிப்பது கர்த்தர் உங்களை இணைத்த, அதுக்கு போகணும். முத மூளைக்கல்ல தூக்கிட்டு போகணும். நான் போய் அந்த ஊர்ல ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன், நான் போய் இந்த ஊழியத்தை சுவிசேஷம் ஆரம்பிக்கிறேன், நான் போய் சபையை ஸ்தாபிக்கிறேன், நான் போய் ஒரு பிரேசல் ஆரம்பிக்கிறேன், நான் போய் ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஓடுற ஆட்களை கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மூளைக்கல்ல தூக்கிட்டு நான் போறேன்,
இந்த பட்டணத்துக்கு, இந்த கிராமத்துக்கு, இந்த இடத்திற்கு ஊழியங்கள், நிறைய ஊழியங்களுக்கு, நிறைய சபைகள் இருக்கு. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஆனா ரட்சிக்கப்படாத எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்ம பகுதியில இருக்கிறாங்க. அவங்கள சத்தியத்துக்குள் நடத்த, அவங்களை ரட்சிப்புகள் நடத்த, அவங்களுக்கு மத்தியில ஊழியத்தை செய்யத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு சபை இருக்கு, இங்கொரு சபை இருக்கு. நான் அப்படிதான் நான் ஆரம்பத்துல நினைச்சேன். இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்தவொடனே ஆண்டவர், இந்த ஊர் பெரிய ஊரு, இந்த ஊர்ல எவ்வளவு, இந்த வர்றதுக்கு முன்னால இது சின்ன கிராமம்னு நினைச்சு தானே வந்தேன். வந்த பிறகு பார்த்தா நிறைய பெரிய ஊரு, நிறைய சபைகள் இருக்கு. என்ன ஆண்டவரே, இவ்வளவு சபைகள் இருக்கு, இவ்வளவு ஊழியங்கள் இருக்கு, என்ன இருக்குங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். இதை விட நான் அங்கேயே இருந்திருப்பேனே. அப்ப ஆண்டு சொன்னாரு, என் ஆலோசனை நிறைவேற்றுகிறவனே, நான் தூர தேசத்துல இருந்து வரவழைக்கிறார்கள். எங்க என் சித்தத்தை செய்யணும், என் சித்தம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும். அப்போ இந்த ஆம்பூர் பகுதியில, இந்த தாலுகாவில எவ்வளவோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க சத்தியத்துக்கு நடத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை திறந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் போறேன். 1000 வேலை நமக்கு இருந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும், எவ்வளவு முக்கியம், வாரத்துல ஒரு நாளாவது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போங்க. ஒரு பிரயர் வாக்கு நடத்த போங்க. ஒரு நேரத்தை ஒதுக்கி போங்க. ஒரு மணி நேரம் செலவழிங்க. வாரத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்காக புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. தலைக்கல்லை தூக்கி போட்டு போங்க. நான் போறேன் அந்த இடத்துக்கு, நான் போறேன் அந்த கிராமத்துக்கு. நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போறேன். வாரத்துல ஒரு நாள் அதே போல செஞ்சேன். போய் ஊழியத்தை செஞ்சு பிரேசல் நடத்தணும். அதுக்கப்புறம் இருக்கிற லோக்கல் பகுதியில பிரேசல் நடத்தும். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னால தெருப்பிரசங்கம், சண்டே ஈவினிங்ல ஒரு தெருப்பிரசங்கம் கூட போவோம் எல்லாத்தோட. அல்லேலூயா. முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தாதான் ஊழியம் இல்லை. எந்தெந்த விதத்துல சபையோடு செய்ய முடிந்த சபையோடு, தனிப்பட்ட விதத்துல நீங்க போய் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, சபையை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் வழியை திறப்பார் என்றால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் என்றால் போங்க, தாராளமா போய் செய்யுங்க. கர்த்தருடைய பணியை செய்யுங்க, கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா கர்த்தர் நமக்கான வாசலை திறந்து தர போதுமானவராக இருக்கிறார். செருபாபேலை பற்றி சொல்லுகிறார், செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பர்வதங்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கடைசி நாள்ல சேர்த்து கொண்டு என்ன செய்வேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன். அல்லேலூயா. நமக்கெல்லாம் முத்திரை மோதிரம் யாரு? நமக்கெல்லாம் முத்திரை மோதிரம் யாரு? பரிசுத்த ஆவியானவரா. முத்திரை மோதிரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லு. மத்தேயு 28:18 வாசிங்க. மத்தேயு 28:18. அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். முத்திரை மோதிரம்டா. வெஸ்டர்ல வாசிக்கிறோம், அகஸ்தர் ராஜா அந்த மோதிரத்தை கலட்டி ஆமான் இடத்துல கொடுக்கிறான். ஆமான் அதை கொண்டு அவன் என்ன எழுதினாலும் அது முத்திரை போட்டா போதும், அது அந்த ராஜ்யம் எங்கும் அது செயல்படுத்த அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அதே போல பரலோகத்தின் சகல அதிகாரம் உடையவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பரலோகத்துல மட்டும் இல்ல, ஆண்டு சொல்லலாம், வானத்திலும் பூமியிலும், பரலோகத்திலும் இந்த பூமியிலும் எல்லா இடங்களிலும் முத்திரை மோதிரமாக அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னும் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:10-11. பாருங்க, வானோர் பூதளத்தோர் பூவின் கீழோர் யாவருடைய முழங்கால் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பாருங்க. அப்போ இந்த உலகத்துல மட்டும் இல்ல, வானில பூமியிலும், பூமியில எல்லா இடங்களிலும் சகல அதிகாரம் உடையவராய் எல்லா முழங்காலிலும் முடங்குற எல்லாரும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யற. இன்னைக்கு சில மதத்தை சேர்ந்த, சில சமூகத்தை சேர்ந்தவங்க இயேசு கடவுளாடுறாங்க. ஆனா அங்க வேதத்துல சொல்லி இருக்குது, எல்லா நாமும் அவரை கர்த்தர் என்று செய்யணும்,
அது பூமியில மட்டும் இல்ல, வானத்திலும் பூமியிலும், பூமியில் எல்லாரும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்ற அந்த மேலான அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை முத்திர மோதிரமாக அவர் ஏற்படுத்தினார். அதற்கு முன்னடையாளமாக பூமியில முதலாவது தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் முத்திரை மோதிரமாக. அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவை வருகிற எல்லா இடங்கள்லயும் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். தாவீதின் வேறுமானவர், தாவீதின் திறவுகளை உடையவர். அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு இருந்த அதிகாரம் இந்த பூமியில, முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக தாவீதை வச்சு, அவன் என்ன நினைச்சாலும் அவனால முடியும். அந்த தேசத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ளவனா கர்த்தர் என்ன செய்தார்? தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த தாவீதின் வம்சத்துலதான் அதற்கு பிற்பாடு நம்ம பாக்குறோம் பல ராஜாக்கள் வருகிறாங்க. அந்த ராஜாக்கள் காலத்துல கூட அந்த ராஜாக்கள் எல்லாம் தேவன் அப்படிதான் பார்த்தார். ஆனா அதுல ஒருத்தன், இந்த ராஜாக்கள் கூட்டத்திலே ஆண்டவர் அவனை முத்திரை மோதிரமாக கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் அதுல ஒருத்தன் அதை விட்டு விலகி போறான். எரேமியா 22:24 வாசிங்க. எரேமியா 22:24. யோயாக்கின் குமாரனாகிய எகோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாக இருந்தாலும் கலட்டி எறிந்து போடுவேன். எகோனியாவை பார்த்து சொல்றார், அவன் முத்திரை மோதிரமாக வலது கையில நான் ஏற்படுத்தினாலும் கலட்டி எறிந்து போடுவேன். ஆனா அவனுக்கு அப்புறம் அவன் சந்ததியில வந்த செருபாபில பார்த்து சொல்லுகிறா, நான் உன்னை முத்திரை மோதிரமாக ஏற்படுத்துறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம், இயேசுவின் ரத்தத்தினால் விலக்கரைமா சம்பாதிக்கப்பட்ட நாம், இயேசு வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் உடையவராக தேவன் அவரை முத்திர மோதிரமாக வைத்திருக்கிறது போல அவருடைய சீஷர்களா இருக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய வழிகளில் நடக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை என்னை கர்த்தர் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எகோனியாவை தூக்கி எறிஞ்ச மாதிரி நம்மள ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளையும் கர்த்தர் செஞ்சிருக்கு. எப்படி தாவீது வம்சத்துல எல்லாரையும் ஆண்டவர் அப்படிதான் பார்த்தாரு. அதனாலதான் தாவீதை பார்த்து சொல்ல, அன்றைக்கு தாவீது தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு நினைச்சான். கர்த்தர் சொன்னாரு, உனக்கு நான் வீட்டை கட்டுவேன். உனக்கு அவனுக்காக கர்த்தர் அவன் நிலையான ஒரு வீட்டை கட்டினான். அவன் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அதே போலதான் செருபாபிலின் சந்ததியிலிருந்து இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா தூக்கி எறிந்தேன்னு சொன்ன எகோனியாவுடைய கர்த்தரை முடிச்சிருக்கணும். ஆனா தூக்கி எறிந்தேன் என்று சொல்ல அந்த எகோனியாவின் வம்சத்துல இந்த செருபாபிலை திரும்பவும் தேவன் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தர் அந்த எகோனியாவின் வம்சத்துல பிறந்த செருபாபிலுடைய சந்ததியிலிருந்து இயேசுவை இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் உங்களை என்னையும் அந்த சந்ததியில் இயேசுவின் சந்ததியில தெரிந்து கொண்டிருக்கபடினாலே இந்த பூமியில நாம் ஒவ்வொருவரும் முத்திரை மோதிரமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நாம் இந்த ஆண்டில எழும்பும் பொழுது கர்த்தர் முதலாவது என்ன செய்வார்? உங்க பலத்தினால அல்ல, அவருடைய பலத்தினால கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. உங்க கை துவங்கினதை உங்க கைகளாலே முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பெரிய பர்வதங்களும் சமபூமியாகும். விசுவாசிக்கிறீங்களா?